வணக்கம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 7th சம்மிலிருந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.4ல் 7th sum. In each of the following cases, state whether the function is bijective or not. Justify your answer. Exercise 1.4 7th sum, bijective or not. First sum. R is function from R to R, defined by f of x equal to 2x plus 1. f of x equal to 2x plus 1. First, bijective அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நாம நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஏ என்ற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ், ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் அதை ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஏவில் இருக்கக்கூடிய 2 or more எலமெண்ட் ஆஃப் ஏ இன் சேம் இமேஜ் இன் பி அப்படின்னு சொன்னோம்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் different element of A in different element of image in B. B ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் ஏவில் இருந்தா அதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். அந்த ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு கண்டிஷன் ரேஞ்ச் ஆஃப் F ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் B அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ் இருக்கும். பியில் ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து அன்யூஸ்டாக இருக்கும். அந்த பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்படி இருந்தால் அதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சாரி, இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் சப்செட் ஆஃப் கோடமைன் ஆஃப் பி அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் பார்த்துருப்போம். இதுதான் ப்ரீவியஸில் நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைஜெக்டிவ். அப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஃபங்க்ஷன் அண்டு ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டு சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து a function f from R to R. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1 2 3 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். இப்போ R அப்படின்னு சொல்கிறது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், இல்லை ரியல் நம்பர்ஸ் எதுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 Q, இன்னொன்று Q டேஷ். புக்லேயே முதல்ல வந்து கொடுத்துருப்பான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ் நிறைய வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஆர் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு சொல்றது ரேஷனல் நம்பர்ஸ் அண்டு இரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆறு அப்படின்னு ஒரு செட் எடுத்தோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸட்ரா -2 -1 0 ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 2 இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரியல் நம்பர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இவ்வளோ வந்து வரும் ரியல் நம்பர்ஸ். ஏன் இதெல்லாம் இப்போ சொல்ல வரோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ அதனால் ரியல் நம்பர் சம்மந்தமான ஒரு விஷயத்த கொஞ்சமாக தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இந்த ரியல் நம்பர்ஸில் நம்ம இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய சம்ஸ்லாம் போட்டோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நாமளா ரியல் நம்பர்ஸை வந்து எடுத்துக்கிறோம்.
அந்த ரியல் நம்பர்ஸை -2 -1 0 1 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ x ஈக்குவல் டு 1 எடுத்தோம்னா f x ஈக்குவல் டு -2 எடுத்தோம்னா f ஆஃப் -2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு -2 plus 1, so -4 plus 1 equal to -3. Next x equal to -1 எடுத்தோம்னா f of -1 equal to 2 into -1 plus 1 which is equal to -2 plus 1 equal to -1. x equal to 0 எடுத்தோம்னா f of 0 equal to 2 into 0 plus 1 which is equal to 0 plus 1 equal to 1. Next x equal to 1 apply பண்ணோம்னா f of 1 equal to 2 into 1 plus 1 which is equal to 2 plus 1 equal to 3. x equal to 2 எடுத்தோம்னா f of 2 equal to 2 into 2 plus 1 so which is equal to 4 plus 1 equal to 5. So ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து ஏன்னு ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். ரியல் நம்பர்ஸ் தான் ஏன்ற செட்டாக எடுக்கிறோம். இது ரியல் நம்பர்ஸ், இது ஏன்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு செட்டும் ரியல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதை பின்ற செட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஏக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா -2 -1 0 1.5 2 2.5 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். நம்முடைய வசதிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அந்த நம்பர் எடுத்துக்கிறோம். -2 -1 0 1 2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த செட்லையும் நம்முடைய வசதிக்காக -3 எடுக்கலாம், -2 எடுக்கலாம். எல்லா எலமெண்ட்டையும் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக -1 எடுக்கிறோம். 1 நெக்ஸ்ட் 3 5 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ரியல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ -2 நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா -3 வருதா பாருங்க. -2 அப்ளை பண்ணும்போது -3. நெக்ஸ்ட் -1 அப்ளை பண்ணும்போது இங்கே -1 தான். நெக்ஸ்ட் 0 அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 1 1 அப்ளை பண்ணும்போது 3 2 அப்ளை பண்ணும்போது 5. ஸோ இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்றதான் விஷயம். ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ் வந்து இருக்கும். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் கி as distinct image in B அப்படின்றதா ஃபங்க்ஷன். அதிலே 1 1 ஒன்னுக்கு 1 வரதுனால இதை வந்து என்ன சொல்றோம்னா 1 1 ஃபங்க்ஷன் சொல்றோம். நம்பர் 1. நம்பர் 2 இந்த Bல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரீ இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த f of x equal to 2x plus 1 என்ற ஃபங்க்ஷனை பைஜங்ஷன் சொல்றோம். இட் இஸ் பைஜங்ஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை எழுதணும்னா டைம் ஆகும். நீங்க வந்து எழுதிக்கலாம் டிஃபரெண்ட் எலமெண்ட் இன் ஏ, அதாவது டிஸ்டிங் எலமெண்ட் இன் ஏ, டிஸ்டிங் இமேஜஸ் இன் பி. ஸோ இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன் இன் பி. த செட் பி இஸ் ப்ரீ இமேஜ் இன் ஏ. தேர்ஃபோர் இட் இஸ் ஆன்டு ஃபங்க்ஷன். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் பைஜங்ஷன் சொல்லி உங்களுக்கு புரியுற பாணியில் 2 பாயிண்ட் வந்து எழுதிங்க. இதுதான் என்னுடைய ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது ரேஷனல் நம்பர்ஸ் பிளஸ் இரேஷனல் நம்பர் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்லியிருக்கோம் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் வந்து ரியல் நம்பர்ஸ் பார்க்க போனால் நிறைய வந்துட்டு இருக்கும். ஆர் ஈக்குவல் டு -2 -1.5 1 0 1 1.52 இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா ரியல் நம்பர்ஸ் தான். இப்போ அதில் நம்ம ஹோல் நம்பரா ரியல் நம்பர்ல ஒரு முழுமையாக என்ன எடுக்கிறோம், முழுமையான ஒரு நம்பரா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுக்கலாம்னா -2 எடுக்கலாம். அப்போ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 எடுத்தோம்னா f of -2 ஈக்குவல் டு 3 -4 into -2 to the whole square equal to 3 minus இது ஒரு 4 இது ஒரு 4 16 which is equal to -13. Next x equal to -1. So f of -1 equal to இங்க இருக்கக்கூடிய 3 -4 into -1 to the whole square equal to so 3 minus இங்க வந்து 4 வருமா பாருங்க which is equal to -1.
இங்க x equal to 1. So f of 1 equal to 3 minus 4 into 1 square equal to 3 minus 4 which is equal to minus 1. X equal to 2. So f of 2 equal to 3 minus 4 into 2 square which is equal to 3 minus 16 which is equal to minus 13. So நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போடலாம், இதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் போடலாம், நிறைய போடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் செட் ரியல் நம்பர்ஸ்ல வந்து நாம ஏன்னு எடுத்துக்கலாம். இதில் நிறைய நம்பர்ஸ் வரும். அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது -2 -1 1 2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பின்னாடி வரும் முன்னாடியும் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பீன்ற எலமெண்ட் பீன்ற செட்டு அதுவும் ரியல் நம்பர்ஸ் தான். இந்த பீன்ற செட்டுக்கு -2 அங்க வந்து -3 -13 -1 1 -13 மட்டும் எடுக்கிறோம். பின்னாடி நிறைய நம்பர்ஸ் போகலாம், முன்னாடி நிறைய நம்பர்ஸ் போகலாம். இங்க -2 க்கு நேரா -2 -13. Next -1 -1 -1 -1. Next கவனிக்கணும் 1 -1 ஆல்ரெடி இந்த -1 இருக்கிறதுனால ரெஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1க்கு -1. நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸ் நிறைய போயிட்டே இருக்கோம், முன்னாடியே போயிட்டே இருக்கும். நம்பர் 2க்கு -13 இது வந்து 1க்கு, இங்க வந்து -2க்கு -13. இங்க முன்னாடி நம்பர்ஸ் இருக்கு, இங்க முன்னாடி பின்னாடி நம்பர்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும், ஏன்னா ரியல் நம்பர்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னாங்க -2 அப்ளை பண்ணாலும் +2 அப்ளை பண்ணாலும் எக்ஸ்ல வரக்கூடிய ரிசல்ட் f of x ல ஒரே வேல்யூ -13 -13. -1 அப்ளை பண்ணாலும் -1 1 -1க்கு 1 1 தான். அப்போ 2 or more elements of A, 2 or more elements of A, same image in B. Therefore, it is many one function. It is many one function. It is many one function. 2 or more element of A have same image in B. So it is many one function. So therefore it is not onto function. Question வந்து onto function sorry bijunction question வந்து it is not bijunction. And because it is many one function, so it is not bijunction. இதுதான் இந்த question உடைய ஆன்சர். இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க -2 +2 ஒரே இமேஜ் -13, -1 ஒரே இமேஜ். ஸோ 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ், இந்த 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ். அதே மாதிரி முன்னாடி -3 பின்னாடி +3 வந்தா இதே மாதிரி ஒரே இமேஜ் தான் இருக்கும். அதனால இதை வந்து என்ன சொல்றோம், மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் நாட் ஏ பைஜங்ஷன் அப்படின்றதாங்க இதனுடைய ரிசல்ட். எக்ஸசைஸ் 1.4ல 8th சம் பார்க்கலாங்க. சம் let a equal to and b equal to if the function f from a to b defined by f of x equal to ax plus b an onto function find a and b. இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா onto function. onto function a வந்து b க்கு வர்றது onto function. For example a ல என்ன எலிமெண்ட் இருக்குங்க -1 1. b ல வந்து வரக்கூடிய எலிமெண்ட் 0 2. இதுதான் b. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா -1 கொடுத்தா 0 வரும்,
0னுடைய ப்ரீ இமேஜஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்னா ப்ரீ இமேஜ் -1 எடுக்கலாம். அதே மாதிரி 2னுடைய ப்ரீ இமேஜ் 1ன்னு எடுக்கலாம். ஆர் மாற்றி கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்படிதான் எடுக்கணுமா ஒரு கொஸ்டின் வரும். எங்க சார் கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி, எப்படி இந்த மாதிரி வந்து இமேஜ் வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரதான் செய்யும். அப்போ நாமளா வந்து எடுத்துக்கிறோம் 0னுடைய ப்ரீ இமேஜ் வந்து -1 இருக்கும், -2வோட ப்ரீ இமேஜ் வந்து 1 இருக்கணும்னு சொல்லி நாமளா எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது எக்ஸனுடைய வேல்யூ -1 அப்ளை பண்றோம். அப்போ எக்ஸோட வேல்யூ -1 அப்ளை பண்ணால் a இன்ட்டு -1 பிளஸ் b ஈக்குவல் டு என்ன ரிசல்ட்னா 0. இதுதான் வந்து x. இங்க x க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து என்னன்னா f ஆஃப் x. ஸோ அப்போ a -1 பிளஸ் b ஈக்குவல் டு 0. ஸோ -a plus b equal to 0. Minus a plus b equal to 0. Next second one a1 plus b equal to 2 2 எடுத்துக்கலாம். என்ன onto function தான் ஏற்கனவே டெஃபினேஷன்ஸ் தெரியும். onto function அப்படின்னு சொன்னோம்னா range of f equal to ஞாபகப்படுத்துறது தான் சொல்றேன். range of f equal to codomain of b. range of f equal to codomain of b அப்படின்ற விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். So a into 1 a plus b equal to 2. This is equation number 2. 1 2. So இந்த 1 2ல சால்வ் பண்றோம். minus a plus b equal to 0, a plus b equal to 0. So solve பண்ணா இது வந்து cancel ஆகும். So 2b equal to a plus b equal to 2. So 2b equal to 2, b equal to 2 by 2 cancel பண்ணா 1. So b equal to 1. இந்த b equal to 1 first equationல substitute பண்ணலாம் பாருங்க. minus a plus b equal to 0. So minus a, b ஓட value 1 equal to 0, minus a equal to -1, so a equal to 1. So in the sum of the answer a equal to 1, b equal to 1. Next exercise 1.4 la 9th sum. f of x equal to x plus 2, x greater than 1 equal to 2 if x minus 1 less than or equal to x less than or equal to 1, x minus 1 if a minus 3 less than x less than minus 1. இதுதான் given sum. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் f of 3. இந்த f of 3 ஃபைண்ட் பண்ணும்போது இங்க x ஓட வேல்யூஸ் என்னெல்லாம் வருது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். x ஓட வேல்யூ greater than 1 அப்படின்னா x equal to 2 3 etc அதிகமா எவ்வளவு போகலாம். நெக்ஸ்ட்ங்க அதே மாதிரிங்க -1 இங்க x ஓட வேல்யூ -1 0 1 இந்த இடத்துல x ஓட வேல்யூ இப்போ இந்த இடத்துலங்க x ஓட வேல்யூஸ் 2 3 etc goes infinity. இங்க x ஓட வேல்யூ -1 0 1. இந்த இடத்துல x ஓட வேல்யூ only for -2. So first one f of 3. The f of 3 எங்க வருதுன்னு பார்க்கணும். f of 3 எங்க வருது லை ஆகும். x ஓட வேல்யூ 3 அப்படினு சொன்னோம்னா மேல வந்து லை ஆகும். மேல. அப்ப x ஓட வேல்யூ 3 அப்படினு சொன்னோம்னா f of x equal to x plus 2. இத எழுதணும்னா நிறைய டைம் ஆகும். அப்ப x ஓட வேல்யூ 3. So 3 plus 2 equal to 5. 3 plus 2 equal to 5. Next second one f of 0. f of 0 அப்படின்றது எங்க லை ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லை ஆகும் பாருங்க. அப்ப 0 னால வேல்யூ 2 தான். Next third one f of -1.5. So -1.5 எங்க வரலாம் அப்படின்னா -3 ல இருந்து -1 க்கு சென்ட்ரல்ல இந்த இடத்துல லை ஆகும். அப்ப x -1
So f of minus 1.5 equal to x ஓட வேல்யூ minus 1.5 இது 1 so which is equal to minus 2.5 இதுல fourth வரக்கூடிய இந்த sum f of 2 plus of minus 2 so fourth sum which is equal to f of 2 அப்படினு சொல்றதுங்க இங்க x plus 2 plus x plus 2 plus minus 2 எங்கள் ஐயானா x minus 1 so which is equal to இந்த இடத்துல 2 so 2 plus 2 plus இந்த இடத்துல minus 2 minus 1 so which is equal to 4 minus 3 which is equal to 1 இதுதாங்க இதனுடைய ஆன்சர் exercise 1.4 ல 10th sum பார்க்குறோம் f is a function minus 5 ல இருந்து 9 வரைக்கும் ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து இங்கே என்ன வரலாம் அப்படின்னா minus 5 minus 4 minus 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா 9 வரைக்கும் வரலாம் next f of x equal to 6x plus 1 if x ஓட வேல்யூ இங்கே x ஓட வேல்யூ 1 minute x ஓட வேல்யூ minus 5 less than or equal to x 6x plus 1 minus 5 less than or equal to x less than 2 so அப்போ x ஓட வேல்யூஸ் எங்கேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா minus 5 minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 அது வரைக்கும் வரலாம் இங்கே x ஓட வேல்யூஸ் 2 3 4 5 வரைக்கும் வரலாம் இங்கே x ஓட வேல்யூஸ் 6 ல இருந்து 9 வரைக்கும் வரலாம் 6 ல இருந்து 9 வரைக்கும் வரலாம் 5x square minus 1 3x minus 4 8 plus 6 which is equal to so first one f of minus 3 plus f of 2 second one f of 7 minus f of 1 so first f of minus 3 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் minus 3 வந்து எங்க லை ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல லை ஆகும் பாருங்க so 6 into minus 3 plus 1 so which is equal to minus 18 plus 1 which is equal to minus 17 x equal to minus 3 இந்த இடத்துல லை ஆகும் next f of 2 equal to 2 வந்து எந்த இடத்துல லை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா f of 2 இங்க லை ஆகும் பாருங்க so 5 into 2 square minus 1 so 5 into 4 20 minus 1 equal to 19 so therefore 1 f of minus 3 plus f of 2 equal to f of minus 3 ஓட வேல்யூ minus 17 plus f of 2 ஓட வேல்யூ 19 which is equal to 2 next இங்க f of 7 க்கு வரும் f of 7 equal to எங்க லையான்னு பார்த்தோம்னா இங்க 6 to 9 so 3 into 7 minus 4 which is equal to 21 minus 4 which is equal to 17 next f of 1 equal to 1 வந்து எங்க லையான்னு பார்க்கணும் இங்க வருமா பாருங்க so 6x 6 into 1 plus 1 so 6 plus 1 which is equal to 7 இங்க f of 7 minus of f of 1 which is equal to 17 minus 7 which is equal to 10 which is equal to 10 இங்க 2f of 4 plus f of 8 so first f of 4 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் f of 4 f of 4 equal to எங்க 4 லை ஆகும்னு பார்க்கணும் இங்க வருமா பாருங்க f of 4 ன்றது இங்க 5 into 4 square minus 1 5 into 4 square na 16 minus 1 so 16 5s are 18 minus 1 which is equal to 79 79
நெக்ஸ்ட் f of 8 equal to 8 வந்து எங்க லை ஆகும்னா இங்க லை ஆகும் பாருங்க. அப்போ 3 into 8 minus 4. So 3 8s are 24 minus 4 which is equal to 20. So இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணலாம். 2 into f of 4 ஓட வேல்யூ 79 plus f of 8 ஓட வேல்யூ 20. So 9 2s are 18, remainder 1, 7 2s are 14 plus 1, 158 or 20 which is equal to 178. இதுதான் இதனுடைய ஆன்சருங்க. ஃபோர்த் பார்ட் பார்க்குறோம். f of minus 2 ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். f of minus 2 எங்க லை ஆகும்னு பார்த்தோம்னாங்க ஃபர்ஸ்ட் 6x plus 1. So which is equal to 6 into minus 2 plus 1 which is equal to minus 12 plus 1 equal to minus 11. Next f of 6 equal to f of 6 equal to 6 வந்து எங்க லை ஆகும்னா இங்க லை ஆகும் பாருங்க. So 3 into 6 minus 4 equal to 18 minus 4 equal to sir right direct apply பண்ணிட்டா பாத்துங்க. So which is equal to 14. Next f of 4 வந்து எங்க லை ஆகும் அப்படின்னா 5x square minus 1 ல லை ஆகும் பாருங்க. 5 into 4 square minus 1. 5 into 4 square na 60 4 square 16 80. So which is equal to 80 minus 1 79. அநேகமா அந்த வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். So therefore அப்படின்னு சொல்லி சம்முக்கு வரும் 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 which is equal to 2 times f of 2 f of minus 2. அப்போ minus 2 ஓட வேல்யூ minus 11 minus f of 6 ஓட வேல்யூ 14 divided by f of 4 na 79 plus f of minus 2 na minus 11. So which is equal to இது minus 22 minus 14 divided by 9 ல 1 போனா 8 7 ல 1 போனா 6. So which is equal to ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 minus 36 divided by 68. So cancel பண்ணோம் அப்படின்னா 18 2s are இங்க 3 2 32. again cancel பண்ணோம்னா which is equal to 9 by 16 minus 9 by 16. This is okay 3 2s are 4 2s are. So minus 9 by 17. இதுதான் ஆன்சர். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால மாணவர்கள் கம்பல்சரி இந்த கொஸ்டினை வந்து நல்லா தரவு பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறோம். அன்பிற்குரிய மாணவர்களே, கொஸ்டின் நம்பர் 11. The distance s an object travels under the influence of gravity in t seconds given by s of t equal to 1 by 2 gt square plus at plus b. s of t equal to of gt square plus at plus b. அதாவது distance s an object travels under the influence of gravity. அதாவது கிராவிட்டியை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னா s என்ற டிஸ்டன்ஸ் வந்து t செகண்ட்ஸ்ல வந்து போயிருக்கு. அதுக்கான ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா ஒரு பொருளானது புவியீர்ப்பு விசையை பொறுத்து கடக்கும் தூரமானது எவ்வளவு நேரத்தில் அப்படின்னா t செகண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல இவ்வளவு தூரம் போயிருக்கு. where g is the acceleration due to gravity. g ன்றது acceleration is the due to gravity. a, b ன்றது constants. check if the function s of t is one function அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ எஸ் ஆஃப் டி டீன்றது செகண்ட்ஸ். அப்போ 1 செகண்ட் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். அப்போ 1/2 இன்ட்டு ஜி இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது g/2 தான் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. அதாவது 1 செகண்டில் அது கடக்கக்கூடிய தூரம் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ. நெக்ஸ்ட் எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு டி, டீன்றது 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ 2g ப்ளஸ் 2e ப்ளஸ் பி. இங்கே டீயை வந்து என்ன சொல்கிறாங்க, 1 2 3 எக்ஸட்ரா 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 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் போகலாம், எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும் போகலாம். அப்போ 1 செகண்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு, 2 செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. அப்போ 3 செகண்ட்ஸ் வரும்போது இன்னொரு வரும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும் கொண்டு போகலாம். அப்போது 1 செகண்ட் வந்தால் ஒரு தூரம், இன்னொரு செகண்ட் போனால் இன்னொரு டிஸ்டன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் வந்து மாறி மாறி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போது இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எவ்ரி டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் டி, ஃபார் எவ்ரி டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் டி, ஒவ்வொரு வேல்யூ டிக்கும் இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் டி, there will be different, there will be different distance, different distance. So for every different value of t there will be different distance. So it is 1-to-1 function அப்படின்றதா இந்த क्वेश्चनோட ஆன்சருங்க. எக்சர்சைஸ் 1.4ல 12th சம் பார்க்கலாங்க. The function t which maps temperature in Celsius T into temperature in Fahrenheit F is defined by T of C equal to F, where F equal to 9/5 C plus 32. Find T of 0. Find T of 0. First one, T of 0. இப்போ T of 0 அப்படின்ற வேல்யூ எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, which is equal to 9/5 C. T of 0 equal to 9/5 0 plus 32 which is equal to 32 Fahrenheit. என்ன Fahrenheitல கொடுத்துருக்காங்க, Fahrenheitல கேட்டிருக்காங்க. C into temperature Fahrenheit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால T not equal to இந்த 32 Fahrenheit. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, T28, second one T28. So T of 28 equal to 9/5 C வர இடத்துல 28 plus வந்து 32. So which is equal to 1 5 is 5, 5 5s are 25, point remainder 3 30. Oh 5.6. So 5.6 into 9. 9 6 are 54, remainder 5, 45, 50. So 50.4 plus 32 which is equal to 32 which is equal to 80.4 Fahrenheit. இதுதான் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், T of -10. T of -10 equal to T of -10 equal to 9/5 -10 plus 32 which is equal to cancel பண்ணா 2. So 9 2s are -18 plus 32. So 32 18. இது 12 12ல 8 போனா 4, இங்க 2 வரும், 2ல 1 போனா 4. So which is equal to 14 degree Fahrenheit. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சருங்க. Fourth one, the value of C when T of C equal to 212. இப்போ C யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். So 9/5 C plus 32 equal to 212. So 9C by 5 equal to 212 minus 32.
which is equal to 32ல 2 போச்சுன்னா 2ல 2 போனா 0, 21ல 3 போனால் 21ல 3 போனா 18 வருமா பாருங்க. So 9c by 5 equal to, so c equal to 180 into இந்த 5 இங்க வந்துருமா பாருங்க, இந்த 9 வந்து இங்க வருமா பாருங்க. So 1 9 is 9, 2 9s are, so இங்க 0 வரும். c equal to 100, c equal to 100 degree Celsius, 100 degree Celsius. இதுதான் c ஓட ஆன்சர். The temperature when the Celsius value equal to the Fahrenheit value. இப்போ F equal to 9 by 5 C plus 32. Celsius equal to Fahrenheit. Celsius is equal to Fahrenheit. இப்போனா ரெண்டு ஈக்குவல். இப்போ இதே x ன்னு எடுத்துக்கிறோம். So 9 by 5 இது x plus 32. So x equal to 9 by 9x plus LCM எடுக்கிறோம். LCM எடுத்தோம்னா 2 5s are 10, remainder 1, 3 5s are 15, 160 divided by 5. So cross multiplying 5x equal to 9x plus 160. இந்த 9x இப்படி இருக்குங்க, இது இந்த பக்கம் வந்தா minus 5x, இந்த 160 அந்த பக்கம் போனா minus 160. So 4x equal to minus 160, x equal to minus 160 divided by 4. So cancel பண்ணா 40. So x equal to minus 40 டிகிரியா இருக்கும்போது ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதில் எல்லாமே இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்த்த எல்லா சம்முமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ மாணவர்களாகிய நீங்கள் இதை வந்து நல்லபடியாக படித்து நிறைய மார்க் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். இப்படிக்கு உங்கள் வழிகாட்டி ஆசிரியர் ஆ. பழனி. நன்றி, வணக்கம்.